இந்த 19வது வாரம் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தருகின்ற அழைப்பு என்னவென்றால், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய அந்த அன்பு ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்புகின்றவர்களாக, அந்த நம்பிக்கையை வாழ்வாக்கின்றவர்களாக, அந்த நற்கருணையை வாழ்வாக மாற்றக்கூடியவர்களாக வாழ இந்த நாளிலே அழைப்பு தருகிறது. பிரியமானவர்களே, கர்தினால் நியூமன் என்பவர், அவர் ஆரம்ப கட்ட காலத்தில் பிரிவினை சபையை சார்ந்தவராகத்தான் அவர் இருந்தார். அவ்வாறு பிரிவினை சபையில் இருந்தபோது அவர் நற்கரை பற்றி அறியாமலும் அன்னை மரியாளை பற்றி அறியாமல் இருந்த அந்த சூழலில், ஆனால் அவருக்கு நன்றாக அதிகமாக நல்ல பல திறமைகள் உண்டு. அப்படிப்பட்டவர் திடீரென்று மனமாறி கத்தோலிக்க திருச்சபையில் அவர் சேர்ந்தார். குருவாக மாறினார், ஆயராக மாறினார், கர்தினாலாக உயர்ந்தார். இவ்வளவு அறிவும் ஞானமும் நிறைந்த அந்த கர்தினாலை அந்த பிற சபையினர்கள் அவரை சந்தித்து, ஐயா, நீங்கள் மீண்டுமாக எங்களுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் எங்கள் சபைக்கு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ எல்லா வசதியும் நாங்கள் செய்யத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு பங்களா வேணுமா, கார் வேணுமா, உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் நாங்கள், எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கத்தோலிக்க சபையிலிருந்து மீண்டுமாக எங்களுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவரை பார்த்து அழைத்தார்களாம். அப்பொழுது கர்தினால் சொல்லியிருக்கிறார், நான் வருகிறேன், கத்தோலிக்க சபையிலிருந்து மீண்டும் உங்கள் சபைக்கு நான் வருகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு பங்களாவோ காரோ எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம், தர வேண்டாம். ஆனால் 2 காரியம் மட்டும் எனக்கு நீங்கள் நாள்தோறும் தர வேண்டும். உடனே எல்லாருமே மிகவும் வியப்போடு மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று சொல்லிவிட்டாரே, கார் வேண்டாம் பங்களா வேண்டாம் சொல்லிவிட்டார், என்ன வேணும் கேட்கிற, எதை வேணாம் செய்வோம், சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், சொல்லுங்கள் என்று ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த கர்தினால் அவர்களை பார்த்து சொன்னது, எனக்கு நாள்தோறும் உங்கள் சபையிலே எனக்கு நற்கருணை வேண்டும், அன்னை மரியாள் வேண்டும், இதை நீங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் சபையிலே நீங்கள் இந்த 2ஐயும் தருவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், நான் இப்பொழுது என்ன செய்கிறேன், இந்த கர்தினால் இந்த நிலையிலிருந்து, இந்த தலத்திருச்சபையிலிருந்து மீண்டுமா உங்கள் சபைக்கு நான் வந்து சேர்கிறேன் என்று. இது முடியுமா? பிற சபையில் இது கிடைக்குமா? மெய்யான உணவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை, இந்த நற்கருணையை இந்த மண்டகத்தில் பிறப்பதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்னை மரியாளை எந்த சபையாக பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, அமெரிக்காவில் ஒரு குழுவினர்களை ஏற்படுத்தி எங்கு அதிகமாக அதிசயங்கள் நடக்கிறது, எங்கு அதிகமாக எந்த சபையில் எந்த கூட்டத்தில் புதுமைகள் நடக்கிறது என்று ஆய்வுக்காக ஒரு சிலரை அனுப்பி வைத்தார்களாம். உலகில் உள்ள எல்லா இடங்களும் சென்று ஆய்வு செய்தார்கள். எந்த சபையில் எந்த கூட்டத்தில் அதிசயங்கள் புதுமைகள் நடக்கிறது, எங்கு நோய் குணமாகிறது என்று. அந்த குழுவினர்களும் புறப்பட்டு சென்றார்கள், எல்லா இடங்களுக்கும் சென்று. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம், பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கும், நற்செய்தி கூட்டங்கள், படைகள் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா வண்டியில் வருவாங்க, 4 சக்கர வண்டியில் அவர்கள் தள்ளி கொண்டு வருவார்கள். திடீரென்று அந்த கூட்டத்தில் மேலே ஏறுவாங்க, அப்படியே எந்திரிப்பாங்க, ஆர்ப்பரித்து சொல்லுவாங்க, நான் குணமாகிவிட்டேன் என்று. அப்போ பல பேருக்கு நம்ம ஆலயத்தில் இப்படி யாருமே எந்திரிச்சு வரலையே, அப்போ பல கூட்டத்தில் நடக்குது, அப்போ அந்த போதகர் நடத்துகிற கூட்டத்தில் தான் அதிசயம் நடக்கிறதோ, இல்லாவிட்டால் இந்த போதகர் நடத்துகிற கூட்டத்தில் தான் அதிசயம் நடக்கிறதோ என்று நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சந்தேகம் உண்டாகத்தான் செய்கிறது. உண்மையா இல்லையா? அப்போ எங்கு அதிகமாக புதுமைகள் நடக்கிறது, எங்கு அதிகமாக அதிசயம் நடக்கிறது என்று இந்த ஆய்வுக்குழுவில் சென்று அவர்கள் எல்லா இடத்திலும் பார்த்தார்கள். இறுதியாக எல்லா இடத்திற்கும் சென்று அத்தகைய அந்த செய்திகள் எல்லாம் சேகரித்து, எங்கு அதிசயம் அதிகமாக நடக்கிறது, எங்கு அற்புதம் அதிகமாக நடக்கிறது, எங்கு நோய் அதிகமாக குணமாகிறது என்று ஒரு ரிப்போர்ட் பெருசாக தயாரித்து கொண்டு போய் கொடுத்தார்கள். எங்கு நடந்திருக்கிறது? எங்கு நடந்திருக்கிறது?
பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆலயத்தில் தான் அதிகமாக நோய் குணமாக இருக்கிறது, அதிகமாக புதுமை நடந்திருக்கிறது. மரியை வாழ்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, எப்படி இந்த ஆய்வை கொண்டு வந்தார்கள்? நமக்கு வேப்பாத்தான் இருக்கிறது அல்லவா? பெரிய பெரிய சபை கூட்டம் நடக்கிறது, அங்கு திடீரென்று நடந்து வருகிறார், இருக்கிறார், ஓடுகிறார். எவ்வளவு அற்புதம் நடக்கிறது! எங்கு நடக்கிறது? கத்தோலிக்க திருச்சபையிலே தான், ஆலயத்தில் தான் எல்லா புதுமை நடக்கிறது, வேற எந்த சபையிலும் இல்லை. ஏன் கத்தோலிக்க ஆலயத்தில் இவ்வளவு புதுமை நடக்கிறது என்றால், அங்கு யார் இருக்கிறார்? குணமளிக்கும் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, பிற சபையினருக்கு நற்கருணை என்பது ஒரு அடையாளம், அவர்களுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு இது நற்கருணை, அதுதான் வாழ்வு, அதுதான் உயிர், அதுதான் நமக்கு எல்லாமே. அதைத்தான் இன்னைக்கு அருமையாக நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வானில் இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னுடைய உணவை உண்பவர் என்றுமே வாழ்வார், என்றுமே வாழ்வார். நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் யார்? இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அப்படி என்றால் நாம் எல்லோருமே நற்கருணை பெறுவதற்கு தகுதியுள்ளாக இருக்கிறோம் என்றால், இறை மையப்படுத்தும் கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோம். நாம் எல்லோருமே பாக்கியம் பெற்றவர்கள். இயேசுவோடு வாழ்ந்தவர்களுக்கு அத்தகைய உணவை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆனால் நாம் அந்த உயிருள்ள உணவை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் தானே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள் தானே. அப்படியேத்தால் இந்த பாக்கியம் பெற்றதற்காக மீண்டுமாக நற்கருணை ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவர் மெய்யாகவே அவர் உயிரோடு இருக்கிறாரா? வெறும் அப்பம் தானே, இந்த ரசம் தானே, இதில் மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சதையாக இருக்கிறதா, இரத்தமாக இருக்கிறதா என்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டது, குருவானவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 1370 ஆண்டில் ஒரு அருத்தந்தை, தோன்சாமா என்று சொல்லக்கூடிய ஒரு அருத்தந்தை, அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்திருக்கிறார். அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதெல்லாம் அவருக்கு உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருந்திருக்கிறது, இந்த அப்பத்தில் மெய்யாகவே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? இந்த ரசத்திலே ஆண்டவர் இயேசு ரத்தம் மெய்யாக இருக்கிறதா என்று யாருக்கு இருந்திருக்கிறது? யாருக்கு? ஒரு குருவுக்கு இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, குருக்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடல் ரத்தத்தை தாங்குகின்ற அத்தகைய கரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதை விட பெரிய பாக்கியம் வேறு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு இந்த மன்னக வாழ்வு ஒரே வாழ்வு தான். இந்த வாழ்வு நிலையான வாழ்வு கிடையாது. நிலையான வாழ்வு எங்கே இருக்கிறது? விண்ணக வாழ்வு. இந்த மனிதனாய் பிறந்த இத்தகைய வாழ்க்கையில் ஒரு குருவாக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்றால் இதை விட பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இயேசுவை மெய்யாகவே கொணர்வதற்கு ஆண்டவர் கரங்களை ஆசை வைத்திருக்கிறார். இதற்காகவே ஒரு நாள் நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட குருவுக்கே ஒரு சந்தேகம், நாள்தோறும் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன், இது மெய்யாகவே இயேசு இருக்கிறாரா இல்லையா, இது மெய்யாகவே சதையாக இருக்கிற ரத்தமாக இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம். அவர் இப்படியாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மக்களோடு இருந்து அவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அப்பத்தை எடுத்து, இது என் உடல் என்று அந்த வசீகர வார்த்தையை சொல்லி வைக்கிறார். அந்த அப்பமானது அப்படியே சதையாக மாறி இருக்கிறது. அந்த திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து, இது என் இரத்தம் என்று அந்த வசீகர வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறார். அந்த ரசமானது அப்படியே இயேசுவின் இரத்தமாக மாறி இருக்கிறது. அந்த பீடத்தில் அப்படியே இரத்தம் வழிந்து ஓடி இருந்திருக்கிறது. அதை பார்த்து அந்த குருவுக்கு தாங்க முடியவில்லை. தன்னை போல் அழுது புலம்புகிறார், அழுது கொண்டு இருக்கிறார் அந்த பீடத்தில். அப்போ மக்கள்லாம் பார்க்கிறார்கள், ஏன் குருவான அழுகிறார், ஏன் பீடத்திலிருந்து அழுது கொண்டு இருக்கிறார் என்று ஓடி வந்து பார்க்கிறார்கள். அந்த பீடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானது வழிந்தோடி கொண்டிருக்கிறது. இதர் அவர் குனிந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்படி உடனடியாகவே ஆயருக்கு அந்த செய்தியானது சொல்லப்பட்டது. ஆயர் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு குழுவினர் அனுப்பி வைத்து அந்த சதையும் இரத்தத்தையும் அவர் ஒரு துணியில் எடுத்து
அதை அந்த மக்களோடு இணைந்து ஒரு மாபெரும் ஒரு பேரணியாக சுற்றி ஆலயத்திற்கு கொண்டு வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர், இந்த நிகழ்வான செப்டம்பர் 12ஆம் தேதி நடந்திருக்கிறது. இன்றும் அந்த சிம்பிளா என்னும் இடத்திலே இன்னும் அந்த பவனியானது நடந்து கொண்டே இருக்கிறதாம். இன்னுமாக அந்த நினைவு ஏறக்குறைய 1370ஆம் ஆண்டிலே நடைபெற்ற அந்த நிகழ்வுக்கு நினைவாக இன்னும் அந்த இடத்தில் இந்த பவன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த நாளில் அந்த இயேசுவின் திருநத்தமாக இருக்கக்கூடிய அந்த அத்தை உன்னதமான அந்த நிகழ்வானது நினைவு கூறப்பட்டு அந்த நாள் ஏற்பட்ட அந்த இரத்தத்தையும் சதை இன்னும் பத்திரம் வைத்திருக்கிறார்களாம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 750 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அவருடைய சதையும் இரத்தவுமாக இருக்கக்கூடிய அந்த உணவானது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல போர்ச்சுகல் நாட்டிலே சாந்தாரக் என்னும் இடத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக ஒரு பெண்மணிக்கு அவருடைய கணவனானவர் தீராத நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். அந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி ஆண்டு அதிகமாக ஜெபித்திருக்கிறார். ஆனால் அவருடைய பலகீனத்தை அறிந்து அந்த ஒரு மந்திரவாதி செய்யக்கூடிய ஒரு பெண்மணியால் என்ன செய்திருக்கிறார், நீ வா, உன் கணவர் நோய் தீர வேண்டும் என்றால் ஒரு காரியம் நீ செய்ய வேண்டும். ஒரு கத்தோலிக்க ஆலயத்தில் கொடுக்கப்படக்கூடிய நற்கருணையை நீ என்ன செய்ய வேண்டும், நீ எடுத்துக்கொண்டு எனக்கு தர வேண்டும். அவற்றிலிருந்து நான் ஒரு மாந்திரத்தை செய்வேன். இதன் மூலியமாக என்ன செய்ய முடியும், உன்னுடைய கணவருடைய நோய் நிச்சயமாக நீங்க முடியும், எனக்கு நீ கொண்டு வர வேண்டும் என்று. இந்த பெண்மணியும் என்ன செய்கிறார், நற்கரை வாங்கி கொண்டு கையிலே வாங்கி கொண்டு செய்கிறார், அதை உண்ணாமலேயே கையில் வைத்து கொண்டு சென்று விடுகிறார். அந்த வீட்டுக்கு போய் கொண்டிருந்த போதே என்ன நடந்திருக்கிறது, பிரியமானவர்களே, கையிலிருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டிருந்திருக்கிறது. வீதியெல்லாம் சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டே இருந்திருக்கிறது. எப்போ பார்த்துருக்கிறார் எல்லோருமே, என்னம்மா உங்கள் கையில் எதுவும் அடிபட்டிருக்காங்கப்பா, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி. மற்றவங்க சொல்கிறது எதுவுமே கேட்காம ஓடிட்டா வீட்டுக்குள்ளே. ஓடி போய் ஒரு அறைக்குள் வைத்திருக்கிறார். அங்கே ரத்தமானது வடிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த பெண்மணியானவள் அவளால் தாங்க முடியவில்லை, அழுது கொண்டே இருந்திருக்கிறாள். கணவன் வந்திருக்கிறார். ஐயா, உங்கள் நோய் நீங்குவதற்காக ஒரு பெண்மணியானவள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை நீ எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் நான் எடுத்து வந்து விட்டேன். இதோ அந்த அலமாரில் வைத்திருக்கிறேன், பாருங்கள் இரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வேன் ஐயா என்று சொல்லி வீட்டுக்காரன் சொல்லி புலம்பு கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் மின்சாரமும் ரத்தாகிவிட்டது. அந்த இருள் நிறைந்த இடத்தில் அந்த அலமாரி இருக்கக்கூடிய இயேசுவின் உடல் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மட்டும் ஒரு பிரகாச ஒளியானது எழும்புகிறது. அந்த ஒளியை பார்த்து கொண்டு இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை பிற மக்களுக்கும் தெரிய வர அந்த மக்களும் என்ன செய்திருக்கிறார்கள், பங்கு தந்தைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். பங்கு தந்தை அங்கிருந்து விரைந்து சென்று அந்த நற்கருணையை அவர் துணியில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆலயத்திற்கு கொண்டு வைத்திருக்கிறார். அந்த வைத்தது மட்டுமில்லாமல் பிரியமானவர்களை அங்கு புனித ஸ்டீபன் உடைய ஆலயத்தில் தான் அதை வைத்திருந்திருக்கிறார்கள். எப்பொழுது அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டது அங்கிருந்து அந்த ஒரு ஒளி நிறைந்த இடமானது பிரகாசமாக எழுதி கொண்டே இருக்குமாம். அந்த சதையானது இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறதாம், அந்த இரத்தமானது இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறதாம். புனித ஸ்டீபனுடைய ஆலயமானது என்ன பெயராக மாற்றிவிட்டது, நற்கருணை புதுமையின் ஆலயம் என்று இப்பொழுது அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாம். புனித ஸ்டீபனுக்காக அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த ஆலயம் இப்பொழுது நற்கருணையின் புதுமையின் ஆலயம் என்ற புது பெயரோடு அந்த ஆலயம் இருந்து கொண்டிருக்கிறதாம். ஆம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்கருணை உணவானது அதிலே மெய்யாகவே ஆண்டு இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலும் இரத்தமும் இருக்கிறது என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் உண்டு, பல சான்றுகள் உண்டு. இந்த உணவு என்றும் அழியாத உணவாகவும் இருக்கிறது. நற்கருணை அழியாத உணவு. அதற்கும் என்ன ஒரு சான்று இருக்கிறது என்றால், பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1730 ஆண்டில் இத்தாலி நாட்டில் சியன்னா என்னும் இடத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. பிரான்சிஸ் ஆலயத்தில் திருடர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். உள்ளே நுழைந்து நற்கருணை பேழையை உடைத்து அங்கு இருக்கக்கூடிய அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்தை திருடி செல்வதற்காக வந்திருக்கிறார்கள்.
நற்கருணை பையை உடைத்து அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த பாத்திரத்தில் 351 நற்கருணை இருந்திருக்கிறது. அந்த 351 நற்கருணையை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? திருடர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? 121 நற்கருணை அவர்கள் உண்டுவிட்டார்கள். மீதியுள்ள நற்கருணையை 230 நற்கருணையை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு அன்னை மரியனினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் கொட்டி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். பல நாட்கள் கழித்து அவர்கள் எங்கு இருக்கிறது என்று தேடி அந்த தற்சயமாக உண்டியல் திறந்து பார்த்திருக்கிறார்கள். நற்கருணை உள்ளே இருந்திருக்கிறது. நற்கருணை அப்படியே இருந்திருக்கிறது. உடனே அப்போது இருந்த ஆயர் அவர்கள் அந்த நற்கருணை எல்லாம் பத்திரமாக எடுத்து கொண்டு வந்து ஒரு பாத்திரத்திலே அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய பிரியமானவர்களே 350 ஆண்டுகள் தாண்டியும் அந்த நற்கருணையானது அழியாமல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இதை ஆய்வு செய்வதற்காக இன்னொரு என்ன செய்திருக்கிறார்கள்? வசீகரம் செய்யப்படாத அப்பத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்து 10 ஆண்டுகளாக அதை எடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். வசீகரம் செய்யப்படாத வெறும் அப்பம் இருக்கிறது அல்லவா, அந்த அப்பத்தை மட்டும் ஒரு பாத்திரத்தில் வைத்து அவற்றை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகள் கழித்து அந்த வசீகரம் செய்யப்படாத அந்த அப்பத்தை பார்த்தார்கள் பூச்சரித்து புழு வரித்து அது என்ன செய்திருக்கு? எறும்பரித்து அதை அரித்து போய் இருந்திருக்கிறது. ஆனால் வசீகரம் செய்யப்பட்ட இந்த அப்பமானது 350 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இறைவனை மையப்படுத்தும் கரங்களை நன்றி செலுத்துவோம். பிரியமானவரே, இத்தகைய நிகழ்வை நான் அனுபவித்திருக்கிறேன். எங்களுடைய பங்கில் ஒரு கிரே கிராமத்துக்கு அந்த திருப்பணிக்காக என்ன செய்திருக்கிறேன்? நன்மையை கொடுத்து அனுப்பிட்டேன். அப்பத்தை அந்த அப்பத்தை என்ன செய்தார்கள்? ஒரு சில அப்பத்தை அவர்கள் திருப்பி வைக்காமல் அப்படியே பத்திரம் வைத்திருந்திருக்கிறார்கள். நாளடைவில் எங்கே வைத்தார் என்று அவர்களுக்கும் தெரியவில்லை. அது சரி கரெக்டாக என்ன செய்தது? அது புழு அரித்து விட்டது. இது கொரோனா காலத்தில். பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலங்களில் நம்ம எல்லா ஊரிலும் திருப்பி வைக்க முடியாது, அப்படி தானே? சாமியார் மட்டும்தான் தனியாக பூச வைக்க முடியும். அப்போ அங்கே கொரோனா காலத்தில் எனக்கு முன்பாக இருந்த சாமி அவர்கள் திருப்பலை வைத்து விட்டு அங்கே நற்கரை வைத்திருந்திருக்கிறார்கள். நான் ஏறக்குறைய 3 மாதம் கழித்து அந்த ஆலயத்திற்கு போகிறேன். எப்படி இருக்கும்னு தெரிந்து பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது திருப்பலை வைக்கப்பட்டு உள்ளத்தில் அந்த நற்கரையில் வைக்கப்பட்டது போல் அந்த நற்கரை அப்படியே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆனால் பிரியமானவர்களே, அந்த கொரோனாவுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த சாதாரண அப்பமானது செய்தது, அது புழு அரித்து விட்டது. ஆனால் நற்கருணை மேல் வைக்கப்பட்ட அந்த அப்பம், அவசியம் செய்யப்பட்ட அந்த அப்பம், நற்கருணை அப்படியே இருந்தது. பிரியமானவர்களே, வானில் இறங்கி வந்த உயிருள்ள உணவான ஆண்டவர் மெய்யாகவே அதில் இருக்கிறார். இந்த உலகத்தில் பெரிய அதிசயம் எது நடக்கிறது? நம்ம நான் பார்க்கறது மாதிரி பிரியமான பெரிய பெரிய அதிசயம் வேற எங்கேயும் இல்லை. இங்கிருந்து பூமியிலிருந்து ஆகாயத்துக்கு போகிறாங்க, பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதெல்லாம் அதிசயம் அல்ல. ஒரு மாபெரும் அதிசயம் நடக்கிறது என்றால் அது திருப்பலியிலே. ஏனென்றால் மனிதனுடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட அந்த அப்பமும் மனிதனுடைய கரங்களால் செய்யப்பட்ட அந்த ரசமும் சாதாரண அப்பமும் ரசமுமாக பிடித்து வைக்கப்படுகிறது. அந்த வசீகரமான நேரத்தில் தூயாவின் ஆற்றலால் இத்தகைய அப்பம் ரசம் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் மையா மாற்றப்படுகிறதே. இதுதான் உலக அதிசயம். இதுதான் மாபெரும் உலக அதிசயம். வேறு அதிசயம் எதுவும் இல்லை. இதுதான் அதிசயம். பிரியமானவர்களே, அத்தகைய உன்னதமான நற்கருணை பெறுவதற்கு நாம் எல்லோருமே பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அத்தகைய உன்னதமான நற்கருணை ஆண்டவர் நாள்தோறும் சந்திப்பதற்கு நாம் எல்லோருமே கொடுத்து வைத்திருக்கிறோம். அந்த நற்கருணை ஆண்டவரை என்னால் பெற்றுக்கொள்ளும் ஆராதிப்பதற்கு, அவரை போற்றுவதற்கு, புகழ்வதற்கு, வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லோருமே தகுதியுள்ளவராக இருக்கிறோம். அத்தகைய தகுதியை தந்ததற்காக கத்தோலிக்க திருச்சபையிலே ஆண்டவரே என்னை அழைத்திருக்கிறே, ஆண்டவரே இந்த திருச்சபை என்னை பிறக்க செய்திருக்கிறே, அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். மீண்டும் மையப்படுத்தும் நன்றி செலுத்துங்கள். இத்தகைய கத்தோலிக்க திருச்சபையிலே நான் இருக்கிறேன். இந்த கத்தோலிக்க திருச்சபை வழியாக உயிருள்ள ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஆண்டவர் மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இத்தகைய பாக்கியம் வேறு எங்கேயும் கிடைக்காது, எந்த சபையிலும் கிடைக்காது, எந்த கோயிலையும் கிடைக்காது. மாபெரும் பாக்கியம் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் இந்த ஆண்டவர் மெய்யான ஆண்டவர், உண்மையான ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஆண்டவர். அப்படிப்பட்ட வாழ்வளிக்கக்கூடிய ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லோருமே ஆண்டு அழைத்திருக்கிறார்.
கத்தோலிக்க திருச்சபையில் பிறந்ததற்காக நன்றி கூற வேண்டும். பிரியமானவர்களே, இத்தகைய திருச்சபையில் சேர்ந்து கொண்டு நாம் திருச்சபை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க அது தவறு. மெய்யாக ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மாபெரும் பாக்கியம் இருக்கிறது. அந்த ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்காக அன்னை மரியாள் இருக்கிறார். மரியே வாழ்க. அன்னை மரியாள் நமக்காக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னை மரியாள் நமக்காக அந்த ஆண்டவரிடமிருந்து இடைவிடாது பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்னை மரியாள் நோக்கி எத்தகைய நேரத்தில், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும் அவரை நோக்கி வேண்டுகின்றவர்களுக்கு அந்த அன்னை மரியாள் நிறைவான பரிந்துரை பெற்று தந்து கொண்டிருக்கிறார். இதைவிட வேறு பாக்கியம் என்ன வேண்டும் நமக்கு? இதைவிட வேறு செல்வாக்கில் என்ன வேண்டும்? இப்படிப்பட்ட உன்னதமான உயிருள்ள ஆண்டவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அருமையாக பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 11 இறை திருவசனம் 27, 28 நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்திலிருந்து பருகினால் அவர்கள் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக பாவம் செய்தார்கள். எவரோ தகுதியற்ற நிலையில இந்த நற்கனை பெற வந்தால், தகுதியற்ற எப்படி தகுதியற்ற நிலையில், எப்படி தகுதியுள்ளாக, எப்படி தகுதியற்ற நிலையில் இருக்கிறோம்? திருப்பலிக்கு முழுமையாக பங்கேற்க வேண்டும். திருப்பலியிலே முழுமையாக நாம் பங்கேற்க வேண்டும். பல இடங்களில் நடக்கிறது என்னவா இருக்கிறது? நேராக அந்த வசீகரம் செய்யப்படும் நேரத்தில் கரெக்டாக ஒரு தூயர் பாடங்கள் உள்ள வருவாங்க. வந்த நேரத்தில் அவரை போல பக்தியாக உலகத்தில் யாரும் இருக்காத மாதிரி அப்படியே பக்தியாக இருப்பாங்க. நற்கனை கொடுக்கணும் அந்த நேரத்தில் நேரம் வந்து வாங்கி அளவுக்கு நக்கிட்டு போயிடுவாங்க. அதில் கோயில் பிரசாதமா? நற்கனை என்பது ஒரு பிரசாதமா? நற்கனை என்பது ஒரு பிரசாதமா? பிரசாதம் எந்த நேரத்தில் போய் வாங்கிக்கலாம் அல்லவா? இது உயிருள்ள ஆண்டவர் தகுதியான உள்ளத்தோடு இந்த ஆண்டவரை பெற வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும்? பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். நற்கருணை பெறுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தயாரிப்பு. நற்கருணை பெறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே என்ன செய்வோம்? பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு அழைப்போம். அப்போ பாவசனம் செஞ்சது. அடுத்து உறுதி பூசல் பெறுவதற்கு முன்பாக உறுதி, அங்கே பாவ சங்கீர்த்தனம். அதுக்கடுத்து நேராக கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தில் பங்கு சாமியார் ஞாபகத்தோடு, எப்போ நீ பாவசம் செஞ்சியா, பாவசம் செஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாத்தான் இது உண்டு. சில சமயம் அது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு என்னையே தெரியும், ஆகவே எல்லாம் தெரியும் அவருக்கு, நான் ஏன் பாவம் செய்யணும்னு சொல்லணும், ஆகவே ஆண்டவரே என் பாவத்தை நீரே மன்னிச்சுக்கோ அப்படின்னு. இப்போ பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையிலே முக்கியமான திருவச்சாதனம் ஒப்புரவு திருவச்சாதனம். இந்த ஒப்புரவு திருவச்சாதனம் என்பது அருளுக்கு மேல் அருள் சேர்ப்பது. சொல்லுங்க, அருளுக்கு மேல் அருள் சேர்ப்பது. நான் போன ஞாயிற்றுக்கிழமை தானே பாவசனம் செஞ்சேன், போன வாரம் தானே நான் அந்த திருத்தலத்திற்கு போய் நான் பாவசனம் செஞ்சு வந்தேன், நான் பாவம் செய்யலையே. பிரியமானவர்களே, நமது மனதால், நமது உள்ளத்தால், நம்முடைய கண்களால் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நீதிமான்கள் ஒரு முறை 7 முறை பாவத்தில் இருக்கின்ற பொழுது நம்ம சாதாரணமாக இருக்கலாம். அப்போ பிரியமான மீண்டும் மீண்டுமாக நாம் பாவிற்கு செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அருளுக்கு மேல் அருள் சேர்க்கிறோம். நாம் அருளுக்கு மேல் அருள் சேர்க்கிறோம். அப்போ இந்த நற்கருணையை பெறுவதற்கு நாம் தகுதியான உள்ளத்தோடு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பாவரிக்கை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய திருவுடலின் இரத்தத்தையும் பெறுவதற்கு தகுதியான உள்ளவராக இருக்கிறோம். பாவசங்கீதம் செய்தே 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்கிறோம்? யாருக்கு எதிராக பாவம் செய்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலுக்கும் திருரத்தத்திற்கும் எதிராக பாவத்தை, சாபத்தை நாம் செய்கிறோம். இது நான் சொல்லலை. யார் சொல்றா? பவுலடிகளார் சொல்லி தருகிறார். நமக்கு பவுலடிகளார் நமக்கு சொல்லி தருகிறார். எவர் ஒருவர் தகுதியற்ற நிலையில் ஆண்டவர் திருவுடல் இரத்தத்தில் பெற்றுக்கொள்கின்றவர்கள் அதற்கு எதற்காக பாவம் செய்கிறார்கள்? பிரியமானவர்களே, இந்த நாள் இந்த நிலையான உணவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் தகுதியோடு நாம் அந்த ஆண்டவரை நம்மை தயார்படுத்தி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நற்கருணை பெறுகின்ற மக்களாக இருக்கக்கூடிய நாம் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவதுதான் இந்த 2ஆம் வாசகம். இந்த நற்கருணை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழக்கூடியவராக இருத்தல் வேண்டும். பிரியமானவர்களே, மனக்கசப்பு,
சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். முதலாவதாக இந்த நற்கனை பெறக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? மனக்கசப்பு, சீற்றம், தினம், கூச்சல், பழிச்சொல் இவை எல்லாவற்றையும், தீமையும் அனைத்து விட்டு விட்டு நாம் நீங்க வேண்டும். அதைத்தான் ஆண்டு அழகாக சொல்லியிருக்கிற அல்லவா, எவரொருவர் தன்னுடைய காணிக்கை பொருளை பிடித்து கொண்டு வரார்களோ அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? யார் மீதாவது நீங்கள் பகைமை உள்ளாக இருக்க நினைவு கூர்ந்தால் என்ன செய்ய வேண்டுமா? அந்த காணிக்கை அப்படியே வைத்து விட்டு அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? நம்ம சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். திருப்பலியில் நம்ம சமாதானம் செய்கிறோம். சமாதானம் செய்கின்ற பொழுது சாமியார் சமாதானம் தெரியும் சொல்றதுக்கு முன்னாடியே இங்கே டபக்குன்னு சொல்லிடுவோம். ஆள் மூஞ்சை பார்த்து சொல்ல மாட்டோம், சிவரை பார்த்து சொல்லிட்டு போயிடுவோம். அது ஒரு சடங்காக மாறிவிட்டது. அதுதான் அங்கு அழைப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுருளை பெற்றோருக்கு சரியான ஒரு தகுதியான அழைப்பாக இருக்கிறது. நம்ம சிவத்தை பார்த்து சொல்லிடுவோம் சமாதானம்னு. அடுத்ததாக பிரியமானவர்களை, அவ்வாறு ஆலயத்துக்கு வந்த போதும் நம்முடைய உள்ளமானது பல நேரங்களில் நமக்கு யார்கிட்டையாவது கோவப்பட்டிருப்போம், பிடிக்காத முன்னாடி வந்திருக்கிறேன் என்றால் அதைத்தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். முன்னாடி உட்காந்துற ஆளை பாரு, ரொம்ப பக்தியாக உட்காந்துருக்கான் பாரு, முன்னாடி ஆளை பாரு, பொம்பளை பாரு எவ்வளோ பக்தியாக இருக்காங்க, எவ்வளோ என்ன வரத்து வர என்ன பேச்சு பேசா, பக்கத்து வீட்டில் என்ன பேச்சு சண்டை போட்டுட்டு இங்கே பாரு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு. ஆண்டவரே இரக்கமாயிரும். யாருக்காண்டி? பூசையில் ஃபுல்லாக நினைப்பு யாரை பற்றி? தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தன் விசுவாசத்தை பற்றி நினைப்பான். இல்லை, யார்கிட்ட சண்டை போட்டாங்களோ அந்த நினைவு அந்த நபரை பற்றியே நினைப்பு. திருப்படியிலே வாசிக்கப்படுகிற வாசகங்கள் இன்னைக்கு என்ன வாசகம்? என்ன வாசகம்? யார் வாஸ்தா? இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? முதல் முன்னுரை யார் வாஸ்தா? என்ன கலர் சேலை? ஓஹோ இப்படியா? இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எதுக்கு நன்றி? இறை வார்த்தைக்கு நன்றியா? அணிந்து வந்த சேலைக்கு நன்றியா? வார்த்தைக்கு நன்றியா? இதுதான் பல வேளைகளை ஆலயத்திலிருந்து நம்ம சிந்தனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. தகுதியான இடையிலே நாம் நற்கனை பங்கு பெற வேண்டும். முழுமையான உள்ளத்தோடு முழுமையான இதயத்தோடு இந்த நற்கனை பங்கு பெற வேண்டும். அடுத்ததாக ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். அன்னை தெரசால் அவருடைய வாழ்விலை செய்தது பரிவுதான். யாரும் செய்ய முடியாத நன்மையான காரியத்தை அவர் செய்தார். யாரும் தொட முடியாத நோயாளிகள்லாம் தொட்டு அந்த புண்களை தொட்டு அவற்றை கழுவினார், அதை குணப்படுத்தினார், மருந்திட்டார். அவ்வளவு பெரிய புண்ணியங்களை அவர் செய்தார். அப்போ இப்படியெல்லாம் காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். யாரும் தொட முடியாத அருவருப்பு மிகுந்த அழுகி போய் இருக்கக்கூடிய அந்த புண்களை எல்லாம் நீங்கள் தொட்டு நீங்கள் குணப்படுத்துகிறீர்கள். எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டபோது அவர் சொன்னது, இந்த நற்கருணை தான். இந்த நற்கருணை தான் செய்ய வைக்கிறார், நான் செய்யவில்லை. நற்கருணை தான் செய்ய வைக்கிறார். ஏனென்றால் நான் என்னுடைய நேரம் எல்லா நேரத்தையும் நேரத்தை போக்குவதில் எங்குதான் நற்கரை முன்பாக தான் அமர்ந்திருப்பேன். எப்பொழுதெல்லாம் நான் தனிமையாக இருக்க ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருப்பேன். அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவை பெறுகின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு பரிவு காட்ட வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த நற்கரை பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். நற்கரை பெறக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை மன்னிக்க வேண்டும். அடுத்ததாக இறுதியாக பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் காணிக்கையுமாக கடவுளை ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு வாழுங்கள். இதுதான் நற்கருணை பெறக்கூடிய பிள்ளைகள் அந்த நற்கருணைக்கு சான்று பெறக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. இத்தகைய வாழ்க்கையை வாழ்வோம் என்ற உறுதியோடு